நீங்கள் ஜனநாயக படம் எடுத்துறீங்க, இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அது ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் பண்ணுவீங்களா? இல்லை, அது ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதோட கான்ட்ராக்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேனல் பிஸ்னஸ் ஹெட் முடிவெடுத்து அந்த ரிலீஸ் நடக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் தள்ளி வச்சு கூட ரிலீஸ் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணுவோம். 8 வாரன்றது 2 மாதம் தானே, அது பிரச்சனை கிடையாது. அது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது வந்து தியேட்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுறது. அதனால் அது ப்ராப்ளம். கௌசிக் சார், சோசியல் மீடியாவில் 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கல. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். சார் கௌசிக் சார், அது மாதிரி டேரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். நீங்களும் ஜிக்கு கிட்டத்தட்ட டேரக்டர் தான், அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் படத்தில் வர்றது ஒரு ப்ரைவேட் மினி பஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு எபிசோட்லையும் போடுறப்ப சேலம் டு மேட்டூர் பஸ்ஸே காமிக்கிறீங்களே, என்ன காரணம்? எங்ககிட்ட இப்போ ஒரு கொடுக்குற அளவுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி பஸ் இருந்ததுன்னா ஒரு பெரிய பஸ்ஸை வந்து செட்டு போட்டு கூட எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணும்போது ரெவென்யூவும் வரணும். அந்த ரெவென்யூ வரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் பட்ஜெட் சில விஷயங்களுக்கு கொடுப்போம். பஸ்ஸுன்றதை காமிக்கணும், அது ஒரு கண்டக்டர்ன்றதை காமிக்கணும். அதில் வந்து 50 சீட் இருந்தாலும் அது பஸ்ஸு தான், 60 சீட் இருந்தாலும் பஸ்ஸு தான். அதனால நம்ம வந்து இப்போ நம்ம வல்சரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கத்துக்கு மினி பஸ் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரில் எந்த ஊரும் நம்ம வந்து அந்த ஷார்ட் வந்து ஒரு கிரியேட்டிவா வந்து டைரக்டர் எடுத்துக்கிறாரு இது. ஆமா, ஸோ அதுல என்ன அப்படின்றது வந்து அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வச்சிருக்காரு. ஸோ அது அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. டைரக்டர் இந்த படத்துல ரைட்டர் ஒருத்தர் வந்து அவர் எழுதுன மாதிரி அவரே பந்தா பண்ணிப்பாரு. அவங்க எப்பயுமே எழுத்தாளர்கள் அவங்க எழுதுனாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, என்னோட எழுத்து அப்படி இருக்கும்ட்டு. ஆனால் படத்தில் வந்து நீங்கள் காமிச்சிருப்பீங்க அவர் எழுதுனது சொல்லிட்டு இருப்பார். பின்னாடி இருக்க கைதி சொல்லுவார், சார் சுமாராக தான் இருக்குன்ட்டு. எந்த இடத்துல இதை அனுபவப்பட்டீங்க? எந்த கதையை படிக்கும்போது யாரெல்லாம் இவன் இப்படிலாம் எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிச்சிக்கலாம், அதை எடுத்துகிட்டு வந்து படத்துக்குள்ள வச்சிக்கலாம்? ஆக்சுவலாக நான் ஏதாவது கதையை வந்து என்னோட கோஆர்டினேட்டர் கூட சொல்லும்போது அவர் இதே மறுபடி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக எடுத்துட்டேன். இது எவ்வளோ சுமையாரான கதை, இது ஒர்க் ஆகாதுன்னு அவள் அப்படியே சொல்லுவாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். சார் கௌஷிக்கு தான் ஒரு கேள்வி சார். இங்கன்னு சார் இன் ரிகார்ட் டு தான் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொன்னதை பற்றி தான். அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நடிகரோ அல்லது ப்ரொடியூசரோ வந்து டைரக்டரோ வந்து வெப் சீரிஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்றவங்க வந்து படம் பண்ணாங்கன்னா அவங்க என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசுன ரோஹிணி பன்னீர்செல்வம் போட்டோ ஆடியோ அப்படிதான் இருக்கு. பட் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கா? ஆஸ் பர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரகாரமா யாருடைய தொழிலையும் யாரும் முடக்கிறதுக்கான உரிமை கிடையாது. உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கு ஒரு பதில் அளிக்க கூட இல்ல சார். ஏன்னா நீங்க இது கேட்கணும். நாங்க வந்து அடுத்த ப்ராஜெக்டுக்கு மறுபடியும் முனிஷ்காந்த் சாரை கேட்போம். இப்ப அவர் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது நான் ஒன்னே சொல்றேன், இது அறிக்கை யார் விட்டாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, ஏன் இந்த அறிக்கை விட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல சார், அவங்க அறிக்கை விட்டாங்க சார், அவங்க பாட்டு விட்டுட்டாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து ஒரல்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன். அதுக்கு நீங்க ஏன் நீங்க உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ், ஏன்னா வந்து இது தொழில் முடக்க மட்டும்தான். இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. சார் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லா படங்களையும் வேலை வாய்ப்புக்கான கேரண்டி எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஒரு டெக்னீஷியன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகன் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது அது அனுபவப்பட்டால் தான் புரியும். இல்லை அதுக்காக கேட்குற அந்த கேள்வியை உங்ககிட்ட. இல்ல அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இந்த மாதிரி வெளியில போய் நடிக்க கூடாது அப்படின்னு.
எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து ஓடிடியில் நடிக்கிறதுனால வந்து ஒரு சினிமா பாதிக்கப்பட போறதில்ல. இன்ஃபேக்ட் சில படங்களை விட ஓடிடியில் வர கண்டென்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கு. அது நான் ZEE5 பத்தி சொல்லல, அக்ராஸ் ஓடிடி நான் சொல்றேன். நிறைய ஓடிடி கான்டென்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய படங்களை விட அது பெட்டரா இருக்கு. அதனால யார் என்ன நடிக்கணும், யார் எதுல போய் வேலை செய்யணும் அப்படின்றது அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்களோட டிசிஷன். அது தாண்டி வந்து இல்லை நாங்கள் படத்தில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா அந்தந்த ஆர்டிஸ்டோ அந்தந்த டெக்னீஷியனோ போய் போராடணும். ஏன் நாங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும். வேலை வாய்ப்புக்கு கேரண்டி இருக்கா சார்? வேலை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை சாப்பிடலன்னா எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தளத்தில் வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் மரியாதை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டணுமே தவிர அதை வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. தேங்க்யூ. பொறுத்த வரைக்கும் சார் இந்த படைப்பு வந்து இங்கே இந்த படைப்பு வந்து ஒரு அற்புதமான படைப்பு. சிறைச்சாலையில வந்து நீங்க எல்லாரும் கையிலையும் புத்தகத்தை கொடுத்தா எல்லா கைதியும் திருந்துவாங்கங்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பு எடுத்துருக்கீங்க. ஆனா அதை வந்து ஏன் வந்து ஒரு காமெடியா இதை வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. அப்ப குற்றவாளிகளை நீங்க ஊக்குவிக்கிறீங்களா, குற்றவாளிகள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. ZEE5 பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு வெப் சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோ சார், உங்களை மேடையில ஆர்டிஏ பாலாஜி மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. ஆமா சார். அவ்வளவு கொடூரமா இல்ல, நீங்க அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க சார். மாட்டி விடாதீங்க, அவரும் அழகா. அவர் நேத்து என்ன ஒரு மேடையில மாட்டி விட்டாரு, அதுக்காக தான் நான் உங்களை கேட்கிறேன். என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இது வந்து பர்சனல் வன்மத்தை கக்கற மாதிரி இல்ல இல்ல, பிரசாந்த் சொல்றது உண்மையா சொல்றேன் நான். ஓகேங்களா? என் பர்சனல் உண்மத்தை இந்த மேடையில கேட்க போறேன். அவர் மேடையில கட்டினார் நேத்து அவரோட பர்சனல் உண்மத்தை. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஹீரோயின் மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் நடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டூயட்லாம் இல்லை, அந்த ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க, 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளோ பிரமாதமா இருக்குது. ஒரு டூயட் வச்சிருக்கலாமே. இன்னும் ஒரு டியூட்னா பாட்டு கேக்குறீங்களா சார்? பாட்டு இருக்கு சார், அதை கட் பண்ணிட்டாரு டைரக்டர் தான், அவர் தான் கேட்கணும். அதான் இன்னும் இதுவா இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய. நல்லா தான் இருக்கும், அது இருக்கு சார். பட் அது ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. வந்திருக்கும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ZEE5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. மகாநாயகத்துல இருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ், இது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அமித் சார் வந்து நம்ம விஜய் சார் தான், விடுதலை சார் விஜய் சார் கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடிச்சோடனே நம்ம முனிஸ்கான் வின்னிங்ஸு இப்படி பென்னி குக்கு இப்படி சாமானியமான ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தார், அவங்க கேரக்டருக்கு தான் இருப்போம் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலேயே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்கெல்லாம் ஏதாவது நான் சொல்ற அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதுலேருந்து தான் எனக்கு தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அப்போ நான் சார்ட்டு சொல்லிட்டு போன ஒரே விஷயம் தான், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாமல் இந்த முனிஸ்காந்தோ இந்த ஏதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னு அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குனர் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாகாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இதை இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி, கௌஷிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அதை போட்டு காட்டினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதில் வந்து பார்க்கும்போதே நினச்சேன்
சிவா சாரோட ஹார்ட் ஒர்க் கிட்டத்தட்ட வந்து ஹீரோ பொறுத்தான அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டும் போதும் அதை நல்லா நிர்வகிச்சிருப்பாரு. ஹீரோயின் மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கோம், அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராட்டமே இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்க பண்ணிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்திருக்கோம். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது போக சார் அவினாஷ் சார் அவருக்கு பெரிய நன்றி, மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி, சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸாக பொறுத்தளவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகு தான் எனக்கு சரி புக்காவது படிக்கிறேன். ஏன்னா நான் இதுவரையும் புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கலாம் படித்தது வந்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படித்தாங்க இருக்கும், மஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் எல்லாருன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு புக்கு, டைரக்டர் சாருக்கு ஒரு புக்கு, அடுத்து வந்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு புக்கு, முக்கியமாக நம்ம பத்திரிக்கை கவிதா மேம்க்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா இன்ட்ரோடக்ஷனும் வந்து இந்த புக்கை படித்து இன்னமும் நல்லா அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடும் போது இன்னும் நல்லா கவிதை நடையோட தமிழ் கவிதை நடையோட கூப்பிடுன்ட்டு அந்த புக்கை உங்கள் சார்பாக நான் அந்த இதை கொடுக்குறேன், 4 பேருக்கு கொடுக்குறேன்.